காய்கறி வாங்கலாம்னு வந்தேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. உங்க கடையில விக்கிற காய்கறி மட்டும் எங்க தான் விளையுதுன்னே தெரியலண்ணே. சாப்பிட்டு 3 வேளையும் பாத்ரூம்ல ஏற்பனா பாத்துக்கோங்களேன். தம்பி இல்ல அவ்வளவு ருசி அதிகமா சாப்பிட்டோம்னா அதனால. சரி தம்பி, என்ன வேணும்? 2 கிலோ தக்காளி. அப்புறம் டேய் வெங்காயம் இது அது ஒரு 2 கிலோ குத்துருங்கண்ணே. அப்புறம் என்ன வேணும்? கத்திரிக்காய் 1 கிலோ, உருளைக்கிழங்கு 1 கிலோ, அப்புறம் மனிதாபிமான ஈவரக்கம் இருந்தா கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி. இந்தாங்க 150 ரூபாய். பேலன்ஸ் சில்லறையா கொடுங்க, நான் போய் மளிகை சாமான் வாங்கணும். டே தம்பி, 1 கிலோ தக்காளியே 150 ரூபாப்பா. இது 1 கிலோ தக்காளி 150 ரூபா. டேய், அந்த 150 ரூபாய்ல காசு மிச்சனா மறக்காம 1 கிலோ கல்லெண்ணெய் வாங்கிட்டு வா. அப்படியே மண்ணெண்ணையும் சேர்த்து வாங்கிட்டு வரேன். குடும்பத்தோட கொளுத்தி விட்டுரு. என்னடா மோ, இங்க 1 கிலோ தக்காளியே 150 ரூபா வித்துனுக்குறாங்க. என்னடா சொல்ற? இனிமே என்ன பண்ற? தக்காளில குழம்பு போடாத. என்னது? குழம்புல தக்காளி போடாத. டேய், தக்காளி போடாம குழம்பு எப்படிடா ருசியா இருக்கும்? ஆமா, ஏற்கனவே நீ வைக்கிற குழம்பு ருசி நாக்க விட்டு போல. கருமம் கீழே ஊத்துனா நாய் கூட நக்காது. நம்ம போன வெறுப்பேத்திக்கிறேன். நீ தக்காளி தவிர மீதெல்லாம் போடணும்.